கையூட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வருகின்ற செய்தியை குறித்து இப்போ பரவலா இந்தியா முழுவதும் பேசும்போது முதலமைச்சர் என்ன சொல்லணும் இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சிரிச்சுட்டு சொல்லலாம், அப்படி கோவப்பட்டு ஒரு டென்ஷனாகி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிரிச்சுட்டு சொல்லலாம். என்ன கேள்வி கேட்டாலும் சிலைக்காம சிலாடையா பதில் சொல்லுவார்ல, நக்கலா ஒரு நையாண்டியா ரசிக்கப்படி ஒரு பதில் சொல்லுவார்ல. Where are you from? Oh, I'm from Metro. Oh, you are Jayalalitha, MGR. கலைஞர் இப்போ கலைஞர் சொல்கிறார். கலைஞர் அப்படி 3 பேர் சொல்லுவாங்க. கள்ளச்சாரத்தால் ஏற்பட்ட சாவு இல்லை என்று சொல்லாமல் இருந்தால் 67 உயிர்கள் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். சிசிஎன் மீடியா நண்பர்களுக்கு இனிய வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் குறித்து விமர்சித்த விஷயம் குறித்து மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா அதானி விவகாரம் தொடர்பாக பத்திரிகைகளெல்லாம் கேட்குறேன். மின் வாரியத்துக்கு தொடர்பு இருக்குது, அது குறித்து விவசாயம் நடத்த வேண்டும் அப்படி மருத்துவர் ராமதாஸ் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட பத்திரிகைகள் கேள்வி எழுப்புறது அவருக்கு ஒரு வேலை இல்லை, இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செஞ்சிருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் 2 இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைகள் வரும் மக்கள் நலம் சார்ந்து விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சொல்கிறது. ஒன்று மகாராஷ்டிரில் பாலதாரி தனக்கு சாமனா பத்திரிகையிலேருந்து வர அறிக்கை, இன்னொன்று மருத்துவர் ராமதாஸ்லேருந்து வர அறிக்கை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புள்ளி விவரத்தோடு மக்கள் நல சார்ந்த விஷயங்களை எல்லா துறையும் சார்ந்து அந்த அறிக்கை இன்று நேரத்தில் இல்லை, அவன் 40 வருஷமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேட்குறாங்க. அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாக பதில் சொல்கிற முதலமைச்சர் இதில் ரொம்ப ஒரு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு மருத்துவர் ராமதாஸ் சென்றிருக்கிறார். இது குறித்து பாமக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடக்கிற அரசியலுடைய நிலவரங்களை டாபிக் எடுத்துருக்கீங்க, வரவேற்கிறது. அதிலும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அச்சு ஊடகமானாலும் சரி காட்சி ஊடகமானாலும் சரி அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற ஆட்சிக்கு அவர்கள் செய்கின்ற தவறுகளையும் அல்லது அவர் செய்கின்ற நல்லதையும் எடுத்து பேசுறதுல கொஞ்சம் லோ ப்ரொஃபைலே இருந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறது உள்ளபடியே பத்திரிகை தர்மத்தை உயர்த்தி பிடித்து அந்த கேள்வியை மக்கள் சார்பாக முன்வைத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று, பாராட்டப்படக்கூடிய பத்திரிகைகள் அச்சசிப்பமாக இந்த கேள்வியை கேட்கிறாங்க என்றதால் உள்ளபடியே நான் பாராட்டுறேன். பத்திரிகை எப்போதும் கேட்குறாங்க, அது எந்த மாறி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் அவலங்கள் சரி. ஏன்னா பத்திரிகைக்கு அந்த தார்மீக கடமை இருக்கு. ஒரு நாட்டில் நடக்கின்ற நிகழ்வு அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு கெடுதலாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு அரசுக்கும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பில் பத்திரிகை இருக்கு. அந்த வகையில் நான் பாராட்டுறேன். 2வது, இன்னைக்கு இந்தியா முழுவதும் லண்டன் நீதிமன்றத்தில் அதானி அவர்கள் 5 மாநிலத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கையூட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வருகின்ற செய்தியை குறித்து இப்போ பரவலா இந்தியா முழுவதும் பேசும்போது அப்படி இருக்கின்ற சமயத்தில் இதற்கு முன்னால் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் கேட்டபொழுது பத்திரிகையாளர் இதே கேள்வி கேட்டாங்க. அவங்க அவர் சொல்லிட்டார், நாங்கள் நேரடியாக அதானிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டார். அது மத்திய மரபுசார எரிசக்தி துறை. ஆமாம், மரபுசார எரிசக்தி துறையிலிருந்து நாங்கள் டைரெக்டாக வாங்குறோம், எங்களுக்கும் அதானிக்கு இது சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் விளக்கம் கொடுத்துட்டார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கையை இன்னும் புள்ளி விவரமா ஆதாரப்பூர்வமாக சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே யூகேயில் உள்ள நீதிமன்றத்தில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னா, இவர் அதானி
லஞ்சம் இதை கொடுத்துருக்காரு, நான் இது வாங்குறதுக்காக அவங்க கொடுத்துருக்காருன்னு பேச்சு எடுக்கப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நம்ம இன்னும் விசாரணையில தெரியும். ஆனால் இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் இன்று நேற்று அல்ல அறிக்கை கொடுப்பது, புள்ளி விவரத்தோடு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து அறிக்கை கொடுப்பார். அவருடைய அறிக்கையில் ஆதாரம் இருக்கும். உள்ளதை வந்து திருத்திலாம் சொல்ல மாட்டார். இந்த அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் வந்து பாட்டாளி கட்சியுடைய ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் மட்டும் இல்லை, ஒரு டாக்டர், மருத்துவர் உங்களுக்கு ஒரு ஆமாம். அவர் வந்து சமூக அக்கறையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது கட்சிகளை கடந்து வந்து அவர் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து வைப்பதில் அவர் என்னைக்கும் சுரக்கம் காட்டியதில்லை. முதல் ஆளாக வந்ததை எடுத்து சொல்லுவார். அப்போ அவர் புள்ளிவிவர சொல்லும்போது இது உள்ளபடியே முதலமைச்சருக்கு நல்லது. இவர் என்ன பதிச்சிருக்கணும், ஒரு கலைஞர் என்ன பண்ணிருக்காரு, அருமை நண்பர் டாக்டர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்களே அவங்கள்ட்ட கேட்கறப்ப சொல்லுவார், தைலாபுரத்துல தைலம் வந்தா நான் தடவிப்பேன். நான் அந்த தைலம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான தைலம். அது என்ன சொல்ல போனா வந்து நாங்கள் வந்து மேலும் மேலும் செம்மைப்படுத்துறதுக்கு அந்த தைலம் வந்து அதைத்தான் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும், இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, சிரிச்சுட்டு சொல்லலாம், அப்படி கோவப்பட்டு ஒரு டென்ஷனாகி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிரிச்சுட்டு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதில் உண்மை இல்லை, அதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவருக்கு வந்து மற்ற மக்களுக்கிடத்தில் இட் இஸ் த பேராமவுண்ட் டியூட்டி ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் கான்ஃபிடன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் தமிழில் சொல்கிறாங்க, ஒரு அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மையும் ஒரு உண்மைத்தன்மையையும் ஊட்ட வேண்டியது அரசுடைய கடமை. அதான் சார், பிரதிபா பாட்டில் 2006 திமுக பாமக கூட்டணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் பாமக தான் வந்து ஆர்னர் பண்ணி பார்த்து நிபந்தனையாற்றதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்து ஒரு மூத்த அமைச்சரே சொல்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான சொன்னதுக்கு பிறகும் கூட நிபந்தனையாற்ற ஆதரவு திமுக போய் வந்து பாமக வந்து நிறுவனம் வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 வருஷத்தை வந்து முழுமையாக காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருந்தாலும் நிபந்தனையற்ற ஆதரவு வந்து முதல்ல கொடுத்தது பாமக தான். இதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுவது ரொம்ப சாலச்சது. அதாவது அன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டா 2006 திமுக இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார் சமயத்தில் அந்த வார்த்தை உள்ள போனா பெரும்பான்மை இல்லாத டைம்ல கூட அவங்க போய் வந்து வழியை கொடுத்துட்டு அன்னைக்கு நினைச்சிருந்தா டாக்டர் ராமதாஸ் வந்து எவ்வளவோ டிமாண்ட் வச்சிருக்கலாம். ஒரு டிமாண்ட் கூட வச்சிருக்கலாம், வச்சிருந்துருக்கலாம். அவர் அன்னைக்கு ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2006 ஆட்சி அமைத்து அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததற்கு முக்கிய அச்சாணியே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அப்ப மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அதாவது உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குரலே வந்து மருத்துவர் ராமதாஸ் இருந்தவர் அப்படி கொடுக்குறாரு. அப்படி இப்ப இந்த பதிலுக்கு எப்படி சொல்லியிருக்கணும், அது ராமதாஸ் எப்படி சொல்லியிருக்கணும், அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், அன்னைக்கு 2006 எங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார் டாக்டர் ராமதாஸ். அதிலும் குறிப்பாக நான் வந்து அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு முதல் குரல் கொடுத்தவர் டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் மேல் எனக்கு தனிப்பட்ட மதிப்பு மரியாதை உள்ளது. அவர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார், இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறார். இதில் முற்றிலும் உண்மை இல்லை. இது வந்து நாங்கள் வந்து இது சம்மந்தப்படலை. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அவரையும் சொன்ன மாதிரியும் இவரையும் சொன்ன மாதிரி சொல்லிப்போம். இப்படித்தான் வந்து அரசியல் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் வந்து அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடல் போக முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சர். அப்போ அவங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுது, எல்லாத்துக்கும் கேட்க உண்டு. அதான் ஜனநாயகம். கேள்விகளை கேட்கும் போது நீங்க அதுல மனம் தளராமல் சளைக்காமல், கலைஞர் தான் சொல்லுவாரு, என்ன கேள்வி கேட்டாலும் சளைக்காம ஸ்லாட்டையா பதில் சொல்லுவார்ல, நக்கலா ஒரு நையாண்டியா ரசிக்கும்படி ஒரு பதில் சொல்லுவார்ல. இன்னொரு விஷயம், கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு வந்து அவங்க முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்களுடைய வந்து பலத்தை அறிந்து அப்படிதான் பதில் சொல்றாங்க. ஆமாம், என்ன பெரிய கோபத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப கோல கட்டாலும் கலைஞர் சொல்லும்போது பத்திரிகையாளர்களே சிரிச்சிடும் கேள்வி போது. அவ்வளோ ஒரு கஞ்சிங்களா ஒரு சுமூகமா ஒரு சந்தோஷமா ஒரு அந்த இடம் ஒரு சிரிப்படையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு.
இவர் எப்படி கடந்து போனார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நாட்டில் நடக்க வந்து எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருக்க அரசியல் வேற. அன்னைக்கு இருந்த அரசியல் அனுபவம் மக்களுக்கு இருக்கிற அந்த அனுபவம், அந்த அறிவும் வேற. இன்னைக்கு இருக்க இந்த டிஜிட்டல் யுகத்துல மக்கள்கிட்ட, பொதுமக்கள் இருக்கின்ற அறிவும், அரசியலை பற்றி தெரிந்து சொல்லக்கூடிய ஆர்வமும், கேள்வி கேட்கக்கூடிய தைரியமும், ஆற்றலும் பொதுமக்களுக்கு இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்து ஆட்சியாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். ஆனா நான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர் கேட்ட கேள்விகள், அவர் எழுப்பிய சந்தேகங்கள் நியாயமானவை. கள்ளக்குறிச்சி கலாச்சார 67 பேர் நடந்துட்டாரு. முதலமைச்சர் அவருடைய முதலமைச்சர் பொறுப்புல இருந்து நாட்டு மக்களுக்கு இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் வராமல் பார்க்கறதுக்கு நாங்கள் அத்தனை நடவடிக்கை எடுக்கிறோம், உள்ளபடியே இது உள்ளது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விட முடியாது. ஒரு வார்த்தையோட ஒரு பேசு. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் உலகம் முழுவதும் போற பிரதமர் ஏன் மணிப்பூருக்கு போகல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா வந்து தமிழ்நாடு முழுவதும் போற முதலமைச்சர் ஏன் வந்து கள்ளக்குறிச்சி போகல, அந்த கேள்விகள் எழுப்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுலேயும் கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் முதலமைச்சர் போய் பதில் சொல்ல முடியல. 67 உயிர் எத்தனை பெரிய பாதிப்பு சார். அது எவ்வளவு பெரிய இன்னைக்கு மட்டுமா காலமா அந்த குடும்பம் பாதிக்குது சார். அதுல இல்லாம அந்த சாயத்துல உயிர் வந்தவங்க 67 பேர், கண்ணு போனவங்க டோட்டல் பிளைட்னஸ் ஆனவங்க எத்தனை பேர். அப்போ அவங்க வாழ்க்கையில அப்ப இது என்ன செய்யணும், உள்ளபடியே முதலமைச்சர் அங்க நேரா போய் பார்த்து பாதிக்கப்பட்ட அறிவுரை சொல்லி ஆறுதல் சொல்லி, அப்போ இந்த மாதிரி கலாச்சார காட்சி என்பது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்து, மக்கள் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் போல அப்படின்னு நம்பிக்கை ஊட்டி அந்த சொல்லணும். அந்த இடத்துல ஒரு போல அதான் அரசு சார்பாக எடுத்த நடவடிக்கையும் சிபிசிஐடி மேற்கொண்ட விசாரணையும் அது வந்து இனிமேல் வந்து சிபி விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட், அதுதான் இந்த ஹைகோர்ட்டே வந்து ஆர்டர் போடும். ஆமாம், இப்போ அந்த ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதில் நானும் புதுநலவாக்கு ஒரு வாதி நானும் தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் பாதிக்க பாமக தொடர்ந்து நீங்கள் நானும் ஒரு புதுநலவாக்கு போடுறேன் கள்ளக்குறிச்சி. அப்போது என்னுடைய கவுண்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட் இஸ் த paramount duty of the elected government in any state to ensure safety, public safety and public health. அதாவது ஒரு அரசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய தலையாய கடமை என்னவென்றால் பொதுமக்களுக்கு பொது சுகாதாரமும் பொது அமைதியும் உறுதிப்படுத்த வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்கு முதலமைச்சர் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும், நம்பிக்கையை பொதுமக்களுக்கு ஊட்ட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இதைத்தான் என்னுடைய அஃபிடேவிட்ல கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அதிகாரிகளை நீங்கள் 9 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை அது வந்து கலாச்சாரம் பிடிச்சதுனால இறப்பு இல்லைன்னு சொல்லி தவறான தகவலை சொல்கிறார். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றிடுறீங்க, ஆனால் அவர் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அந்த எஸ்பிலேருந்து மற்ற 9 ஆளுகள் மாவட்ட ஆட்சியர் அலர்ட் பண்ணி அவர் வந்து கலாச்சாரத்தில் சாவலன்னு சொல்லாமல் கலாச்சாரம் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தா சாவு குறைஞ்சிருக்கும். இதைத்தான் நான் என்னுடைய அஃபிடேவிட் கொடுத்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இது கள்ளச்சாரத்தால் ஏற்பட்ட சாவு இல்லை என்று சொல்லாமல் இருந்திருந்தால் 67 உயிர்கள் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய அஃபிடேவிட்ல சொல்லியிருந்தேன். இதைத்தான் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இந்த சிபிசிஐடி புலனாய்வு அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அளவுக்கு இல்லாத காரணத்தால் நாங்கள் சிபிஐ விசாரணை, மத்திய புலனாய்வு துறையுடைய விசாரணைக்கு இதை அனுப்புவது உகந்தது என்று கருதுகிறோம் சொன்னார். அந்த வழக்கை தீர்ப்பு சொல்றது கிருஷ்ணகுமார் இன்னும் மற்றொரு அப்ப இந்த தீர்ப்பு வந்துச்சு. இப்படி தீர்ப்பு வந்த பிறகுதான் முதலமைச்சர் என்ன சொல்லணும், ஒரு மக்களுக்கு ஒரு இது சொல்லணும் இல்லையா? அது சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு ரகுபதி, அதாவது இந்த தீர்ப்பை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம், எதிர்பார்க்கல அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்கள் மேல்முறை செய்வோம் அப்படி சொல்றோம். அப்ப என்ன சொல்லணும், என்ன இவங்க சொல்லியிருக்கணும், மக்களுடைய நலன் தான் எங்களுடைய தலையாய கடமை, ஏதோ அசம்பாவிதம் நடந்து போயிட்டு நாங்களும் எங்களுடைய சின்சியரான முயற்சியில் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய நடவடிக்கையை போதவில்லை என்று நீதிமன்றம் மத்திய புலனாய்வு மாற்றிருக்கிறது.
பரவாயில்லை, விசாரணை நாங்கள் விசாரணையை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம். உள்ளபடி எங்கள் மடியில் கனம் இல்லை, ஆனால் எங்களுக்கு மடியில் பயம் இல்லை. ஆனால் விசாரணை நடக்கட்டும். இதுலேயே ஒரு குரூப் 3 மாதம் ஆச்சு அந்த கேஸுக்கு. 3 மாதம் நடந்துச்சு, வரோம் தீர்ப்பு வரதுக்கு 2 மாதம், மொத்தம் 5 மாதம் ஆச்சு. அந்த இன்சிடென்ட் நடந்த 5 மாதம் வரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட்டும் போட, ஒருத்தர் தண்டிக்கல, அந்த என்கொயரி முடியல. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ, 67 பேர் இறந்த ஒரு தமிழ்நாட்டில். அப்போ அந்த விசாரணை தனிப்படை அமைச்சு, அந்த சிபிஐல அமைச்சோம். அந்த விசாரணை முடிவு தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சு போட்டு சொல்லிக்கலாம்ல, நாங்கள் மாதிரி விசாரணை வச்சுட்டோம், எல்லாம் எடுத்துட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லியிருந்தா இந்த தீர்ப்பு அப்பவே முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதையும் அவங்க செய்யல. இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து மேலோட்டு பார்க்கும்போது இதில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இந்த விசாரணை செல்லவில்லை என்ற காரணத்தினால் மத்திய புலனாய்வு முறைக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னாங்க. அப்போ இதையும் எடுத்து முதலமைச்சர் சொல்லிடுவோம், இதையும் சொல்லலை. நீங்கள் அந்த தீர்ப்பையும் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அறிக்கையும் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் பொறுப்பாக செயல்படணும்னு சொல்ல வரீங்க. முதலமைச்சர் தான் சார் நமக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சர். அவர் நம்பிக்கை நாம இருக்கோம். நான் தமிழ்நாடு அவர் நம்பித்தான் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. மாற்று கட்சி மாற்று கருத்து எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர் தானே. யாரு? நான் வேற கட்சிக்காரர், நீங்க ஒரு கட்சி. நமக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நமக்கு முதலமைச்சர். இப்போ அவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ யாரும் நம்ம யாரும் நம்பி இருக்கணும்? நம்ம இன்னைக்கு காலை எழுந்திரிச்சோம், சாயங்காலம் வரைக்கும் இப்போ வெளியே போயிட்டு பாதுகாப்பு வரணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்காங்க, அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்கம் இருக்குது, நம்மளே பார்த்துக்கொள்ளும், பாதுகாப்பாக இருக்கும், சட்ட ஒழுங்கை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நம்முடைய தனிமனித பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்வார்கள், நம்முடைய உணவு உறைவிடம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கும். அதனால சார் மக்களாட்சி. ஆமாம், அதனால மக்களாட்சியோட தத்துவம். மற்ற ராமதாஸ் குறித்து விமர்சனம் பண்ணதை முதல்வர் வருத்தம் தெரிவின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அமைச்சர் பெருமக்கள்லாம் ரொம்ப அதிரடியாக காட்டு. அதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் எலெக்ஷன் டைமில் இப்படி தான் பேசக்கூடாது. அவங்களுக்கு தான் அது செட்பேக், அடிக்கிற பால் திருப்பி அங்கே தான் போகும். அவங்க என்ன சொல்லுவாங்க, முதலமைச்சர் பிஸியாக இருக்காரு, முதலமைச்சர் எங்கேயாவது இருந்துப்பாரு, எதையா அவங்க சொல்லுங்க. அவங்க நான் கமிட்டிலாம் பேசாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் திருப்பி கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தான் ஒரு அது எதிராக போகும், பேசக்கூடாது. அந்த இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் ஒரு அரசியல்வாதியை நான் சொல்கிறேன், ஒரு எந்த அமைச்சோ எந்த எம்எல்ஏ, ஆனால் பொதுவாக இப்போ இருக்க இந்த ஆட்சியில் எம்எல்ஏக்கெல்லாம் டிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் இந்த மாதிரி அமைதியாக இருக்கும், பாராட்டக்கூடிய கேஸ் தான். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் போன ஆட்சிகளை நான் பார்க்கின்ற நடவடிக்கைக்கும் இப்போ உடைய நடவடிக்கைக்கும் அவங்க தேவரி கமிட்டட், அவங்க வேலை உண்டு, அவங்க இதில் இல்லைன்னா ஆளாளுக்கு பேசுவாங்க. எந்த எம்எல்ஏயும் பேசுவாங்க, மந்திரிகளும் பெரும்பாலும் பேச 1-2 பேசுகிறாங்க. பட் இதை தவிர்த்துருக்கணும், இதை தவிர்த்துருக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனையை நாசுக்கா கடந்து செல்வதற்கு அதான் பொலிட்டிக்கல் டிப்ளமசி. ஒரு அரசியலில் சாதுரியம் என்னன்னா, அதை நாசுக்கா கடந்து முடியும். எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலும் சிரிச்சு அது பதில் சொல்லும்போது அவர் டிடி தினவரன் பாருங்க எப்படி பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? அவர் நிறைய பேர் சார் இன்னைக்கும் இல்லை, வளப்படை ராமமூர்த்தி அவருடைய செய்திகளை சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா எல்லாருமே வாழப்படை ராமத்தில் நான் பார்த்துருக்கேன், சிரிச்சுட்டே பேசுவார், சமாளிச்சு ரொம்ப பத்திரிகை சந்திப்பை அப்படி சுவாரஸ்யம் அவரே சொல்லுவாரு. அவர் சில பத்திரிகார பேர சொல்லி என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு நிறைய பேசுவோம். இதெல்லாம் ஒரு டேக்டிக்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசி. அது அப்படித்தான் பேசணும். அந்த மாதிரி பேசி ஒரு கடந்து கலகலப்பாக அந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு கலகலப்பாக ஆக்கிடுவார். அவர் மறைந்த வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப நெருக்கமாக வச்சிருந்தாரு, நண்பர்களாக வச்சிருந்தாரு. ரொம்ப தவறுகளை அறியாத தவறு செஞ்சாங்க, அதையும் நாசுக்காக சுட்டி காட்டுவார். இன்னும் 2026 தேர்தல் வர ஆளுங்கட்சிக்கு இதை போட்டு பல பிரச்சனைகள் வரும். அவங்க எதிர்பார்ப்பாங்க, பொதுமக்கள் எதிர்கட்சிகள் கேள்வி வைப்பாங்க, பத்திரிகையாளர் கேள்வி வைப்பாங்க. அதுக்கெல்லாம் தயாராக அது அவங்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுப்பதுதான் அரசியல் சாதுரியம். ஒரு ஆளுங்கட்சியுடைய சாதுரியம் அப்படிதான். அதான் பரவாயில்ல எப்படி இருக்கு. இப்போ நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? 2 கேள்வி கேட்பாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஓ ஐ எம் ஃப்ரம் மெட்ராஸ். ஓ யூ ஆர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், அவர் கலைஞர் சொல்றாரு, கரெக்ட் அப்படி 3 பேர் சொல்லுவோம்.
நம்மளோட ஆளுகள் இந்த 3 பேர் தான் அவங்களுக்கு தெளிக்கிறது நமக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா இவங்களுடைய பாப்புலாரிட்டி மற்ற எதிர்கட்சி தான் எந்த கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அங்கிருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாப்புலாரிட்டி மக்கள் மனதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் அவங்களுடைய திறமையையும் அவங்களுடைய ஆளுமையையும் ஸ்டாம்ப் அதை நிர்ணயிக்கணும், நிறுவனம் செய்யணும். அந்த மாதிரி செய்யணும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கேள்விகள் பத்திரிகையாளர்ந்து வரும், பொதுமக்கள்ந்து வரும், சோசியல் மீடியாவிலிருந்து வரும், எல்லா இடத்துலேருந்து வரும். அந்த கணைகளை சாதுரியமாக எதிர்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி மக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க ஆதரவு. ஆனால் இதை திரு ஸ்டாலின் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சார். ஆமாம், எதிர்கட்சியாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பொருள் என்ன கூடுதலாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நல்லா ஸ்கோர் பண்ணார். அதை ஏன் இப்போ ஆளுங்கட்சி வந்து தவறு விடுறாங்கன்னு எனக்குமே தெரியும், எனக்கு புரியல. அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, அவங்களுக்கு பொறுப்புகளும் ஜாஸ்தி, பொறுமையும் ஜாஸ்தியாக இருக்க வேண்டும். ரிசீவரன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கூட்டணி பலம் இருந்தாலும் அதிகார பலம் இருந்தாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப எதிர்கட்சியை மதிக்கணும், ரொம்ப வந்து அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணி கட்சியை எப்படி மதிக்கிறாரோ அதே மாதிரி எதிர்கட்சி மதிக்கும். அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாரு கூட்டணி கட்சி, அதே மாதிரி எதிர்கட்சியும் மதிப்பு. எல்லா எதிர்கட்சியும் அவன் காப்பா பூசிக்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, அவனுக்கு வேலையில் இருக்கிறாரு. இதெல்லாம் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு பதில்களை நமக்கு எதிர்பார்க்கிறாங்க. இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட். இனிவரும் நாட்களில் வந்து அவருடைய செயல்பாட்டிலையும் அணுகுமுறையிலையும் அந்த மாற்றம் தெரியாது. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் அரசியல்வாதிகள் யாராலும் சரி, ஆளுங்கட்சியாக சரி, எதிர்கட்சியாக சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சின்ன கட்சி பெரிய கட்சி யாராலும் சரி, அரசியல் நாகரிகம் ஒன்று உண்டு. வட இந்தியாவில் வட இந்தியாவில் கற்றுக்கணும். வட இந்தியாவில் பார்லிமெண்ட் போனீங்கன்னா அங்கே உள்ள அரசியல் நாகரிகம் வட இந்தியாவில். ஸோ அந்த வட இந்தியா மாதிரி அரசியல் நாகரிகத்தை எல்லாரும் கற்றுக்கணும், எல்லா கட்சிகளும் கற்றுக்கிட்டு அந்த நாகரிகத்தோடு இது பண்ணணும். ஆனால் அதுலேயும் வந்து நான் சொல்கிறேன், நம்ம டிபேட்டுக்கெல்லாம் போடுறேன். இப்போ டிபேட்லாம் போகும்போது காங்கிரஸ் வருவாங்க, டிஎம்கேன்னு வருவாங்க, மற்ற கட்சிகள் வருவாங்க. அங்கே வர்ற எல்லா அந்த பார்வையாளர் நெறியாளர் சரி, மற்ற அந்த அந்த ஒவ்வொருத்தரும் அன்னுனியமாக இருப்பாங்க. நான் நினச்சிக்குவேன் அது அன்னுனியமாக இருப்பாங்க. அதுக்கு நார்த் இந்தியா மாதிரி அந்த அரசியல் நாகரிகம் இருக்கும். ஆவான்னு பேசிட்டு ஏற்று பேசுவோம். ஆனால் அப்புறம் அவங்க பிரேக்லாம் சிரிச்சு பேசிக்கணும். அது வந்து ஒரு நாகரிகம். அந்த நாகரிகம் அந்த மேடையில், அந்த விவாத மேடையில் இருந்த மாதிரி நடக்க அந்த நாகரிகம் தமிழகத்தில் அரசியல் களத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தெரியும். இனிவரும் நாட்களில் நம்ம நிலை ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி பகிர்வு